இந்த வீடியோ யாருக்கு வேண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் லவர்ன்னு நெறைய பேர் இருக்காங்க. அனிமல்ஸா இருக்கட்டும், பேட்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் கேர் பண்றதுக்கு. ஆனா, இதையும் விரும்பாத ஒரு சிலர் ஒரு 10, 20% பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் தேவைக்கு வேண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாய்கள் ஸ்ட்ரீட்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்குது. அதுகளுக்கு உணவுகளுக்கு வழி இல்லாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபீடர்ஸ் அதுக்குன்னு உணவு வைக்காங்க. அந்த உணவு வைக்கிறதும் சிலவங்க வைக்கக்கூடாது. அது இதுன்னு நெறைய இடங்கள்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையிலயும் அவங்களால முடிஞ்சதுக்கு வைக்காங்க. இது குறிப்பிட்ட நாட்கள் தாண்டும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா, இது 2025 இது என்ன ஜூலை மாசம் நடக்குது. இதே இது 2026 ஜூலை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு உள்ள மாரி யோசித்தீங்கன்னா, இந்த இருக்கிற நாய்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 தடவ குட்டி போட்டோம்னா கூட அதுகளுக்கு எண்ணிக்கை இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது. அது ஒரு சைடுல இருக்கு. இன்னும் கூட வீட்ல வளர்க்குறவங்க கூட இப்ப நெறைய பேர் என்னன்னா, ஆசைக்கு வேண்டி, அழகுக்கு வேண்டியும் வளர்க்க தொடங்கிட்டாங்க. அப்ப குறிப்பிட்ட நாள் வளர்த்துட்டு, அது திரும்ப என்னன்னா கொண்டு ஸ்ட்ரீட்ல விடிய சூழ்நிலைகள்ல உருவாகுது. ஒருவேளை நமக்கிட்ட அடாப்ஷன் தாராங்களா இருக்கு. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் குடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்குது. அப்ப அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்தடைன்னு உள்ளதான் எல்லா வீடியோலயுமே நம்ம சொல்றோம். இந்த கருத்தடைக்கு அரசு முக்கியத்துவம் குடுக்குதான்னு உள்ளது தெரியல. அரசு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா கூட அது நடைமுறைப்படுத்தப்படையில சரியான முறையில. அதுதான் உண்மை. அப்ப இந்த கருத்தடைன்னு உள்ளதா கவர்மெண்ட்ல நிறைய தடவை நம்ம முறையிட்டு பார்த்தாச்சு நடக்கையில, நம்மளால முடிஞ்சதையாவது பண்ணலாம்னு தான் நாங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இன்னும் கூட எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஒருவேளை சும்மா யோசிங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10,000 டாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இதே இது என்னன்னா, இன்னும் ஒரு வருஷம் தாண்டும் போது இதே 10,000 உள்ளது ஒரு 30, 40,000 ஆகுது. இந்த 10,000த்தினாலே 1, 2 பேர் பாதிப்பு வரலாட்டு நீங்க உணர்றீங்க. அது எனக்கு தெரியல. சிலவங்க சொல்றாங்க அது கடிச்சனால பிரச்சனை அப்படின்னு. ஆனா இதே மீறி என்னன்னா, நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதுல வந்திருக்கு. ஒரு நாய் வந்து அது குலைக்குது. அந்த வீடு அதிர்வு நிலையில இருக்குது. அப்ப அது குலைச்சனால அவங்களால அதை உணரவும் முடிஞ்சுது. அது தெரிஞ்சு அந்த வீட்டுல உள்ளவங்க அது லேசா சேக்காவி அதை உணர்றாங்க. அடுத்த ஆள்கிட்ட சொல்றாங்க. எல்லாருமே வெளியில 67 பேர் உயிர் காக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பெருசா பேசப்படாது. சரி அதை விட்டுருவோம். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சரி நாய் கடிச்சதாட்டே இருந்துரட்டு. அப்ப இதுவரைக்கும் 2025ல ஒரு நாய் கடிக்குதுன்னு உள்ளதுன்னா 2026 ஆகும்போது இதே சூழ்நிலை இருக்கும்போது 4 நாய் கடிக்குன்னு உள்ள சூழ்நிலையில உருவாகுது. அப்ப இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா கருத்தடை. அப்ப இந்த கருத்தடைக்கு வேண்டி இந்த விலங்குகளை நேசிக்கவங்க ஒவ்வொரு ஆளும் போய் முதலமைச்சரா இருக்கட்டும், இல்ல அது அந்த துறை சார்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மனு கொடுக்குறாங்க. அப்ப மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஒர்க்க பார்த்துட்டு போறாங்க. தப்பு சொல்லல. ஆனா இதுல யாரு இதுல மெயினா போய் அங்க பேச வேண்டியதுன்னா, விலங்கு நல்ல ஆர்வலர்கள் கிடையாது. விலங்குகளை எதிர்க்கவங்க. எதுக்கு அதை நான் அப்படி சொல்றேன்னா, நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாத போது அரசு இப்படிதான் இருக்கும். அரசு இதுக்கான முழு முயற்சி எடுக்கலைன்னா பண்ண முடியாது. அதனால இந்த ஒரு விஷயத்திலயாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து கருத்தடைக்கான முக்கியத்துவத்தை அங்க என்னன்னா நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இல்ல ஒருவேளை இனி 4 வருஷம் அந்த ஒரு வருஷம் கூட தாண்டது நாய்களுக்கு எண்ணிக்கை கூடுது. அதுக்கு தின்னுக்கு சாப்பாட்டு வழி இல்லை. அங்கேயும் இங்கேயும் நீங்க என்னன்னா ஒரு கோழி வச்சு சாப்பாடுதுன்னு. இல்ல நிறைய பேர் சொல்றீங்க நான் கோழி வளர்க்குறேன், திறந்து விட்டு வளர்த்தா கோழியை வந்து பிடிக்குதுன்னு. உணவுக்கு வழி இல்லைன்னா என்ன செய்யும்? மனுஷன் என்னன்னா நான் 2 கையும் 2 காலையும் இருக்கவனே கண்ட வீட்டுல போய் களவாண்டு தின்னுக்குள்ள சூழ்நிலையில இருக்கேன். வேலை செஞ்சு பிழைக்க வாய்ப்பு இருந்த பிறகு. ஏன் இப்ப சும்மா சொல்ல போனா நான் கூட யோசித்தேன். ஒரு போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி போடு. யோசித்து பார்த்தா சிஎம் முன்ன விட்டுட்டு ஒரு நாய் கை கும்பிட்டு நிக்கியதாட்டு ஒரு போஸ்ட். என்ன கணக்குன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேலை மட்டும் நீங்க கொடுங்க. நான் உழைச்சு தின்னணும்னு ஆசைப்படி எனக்கு சாப்பாடு மட்டும் போதும். மனுஷன் என்ன சாப்பாடு மட்டும் போட்டா வேலை செய்ய ரெடியா கிடையாது. அது நன்றியோடையும் இருக்கும். ஓனருக்கு உயிர் போதுன்னா தனக்கு உயிரை கொடுத்துட்டு தான் அது சாகணும்னு உள்ள எண்ணத்துல இருக்கேன். அந்த நாய் எங்க இருக்கு, மனிதன் எங்க இருக்கேன். நான் இப்ப என்னன்னா ஒன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீ தான் பெட்டர் நீ தான் குறைஞ்சது அப்படின்னு சொல்ல வரல. அப்ப என்ன சொல்லணும், உழைக்கும் தன்மை இருக்க மனுஷனே தவறு பண்ணும்போது இதுகள் எல்லாம் ஏதோ ஒன்று அதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில கோழியை பிடிக்குது. தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. உனக்கு வழி இல்லாத போது ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்டு வழி இல்லைன்னா உடனே என்னன்னா எல்லாரும் சூசைடா பண்ண போறான். முடிஞ்சா பக்கத்து வீட்டுல கதவு திறந்து கிடந்தா உள்ள போய் களவானுக்கு போயிலையா பாதி பேரன். சும்மா இருக்கிற இடத்துல ஆளை கொண்டுட்டே களவாணி இந்த மனிதர்களுக்கு மத்தியில இதுகளுக்கு வேண்டி இதுகளை நேசிங்க இது பண்ணுங்க அப்படின்னு கூட நான் கம்பல் பண்ணி சொல்ல வரல. அதுகளை இருக்கிறத பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா உருவாக்கத்தின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் அது நடக்கும். இதுல நான் தப்பா பேசினேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் கருத்தடைன்னு சொல்லி கருத்தடைன்னு சொல்லிட்டு இப்போ ஒருவேளை இந்தியாவில இருக்கிறதுல ஒரு 5% 1% கூட அவங்கள்ட்ட போய் முறையீடுக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்ப இருக்க 99% வர சொல்லல. ஒரு 20% மட்டும் போய் அதை கேட்டாலே இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடைமுறைப்படுத்தப்படும். இன்னும் கூட இது நடைமுறைப்படுத்தப்பட்டா கூட அங்கண்டு படிப்படியா தான் கீழே வரேன். கீழே வரம்ப என்னன்னா அங்கண்டு 10 படி வாரது இங்க ஒரு படி தான் இருக்கு. அந்த ஒரு படியை வச்சு இங்க ஒன்னதையும் கிழிச்சு தள்ள முடியாது. அப்ப அதுவும் அதுல இருக்கிய அதிகாரிகளும் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து பண்ணனா மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும். இப்ப நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். டெய்லி என்னன்னா ஒரு 2 அல்லது 3 ஸ்ட்ரீட் டாகை எடுத்து அதுகளுக்கு கருத்தடை பண்ணி கேர் பண்றேன்.
அப்போ டாக் ஹாஸ்டலில் பார்க்கும்போது நார்மலாக ஒரு டாகு கருத்தடை பண்ணால் 7 நாள் வரைக்கும் அதை நம்மளே கண்காணிப்பில் வச்சு அதை கேர் பண்ண வேண்டியிருக்கு. கேர் பண்ண அப்புறம் திரும்பவும் அதை என்ன ஸ்ட்ரீட்டில் தான் கொண்டு விட முடியும். ஏன்னா இங்கே நம்ம வச்சுருந்தா சவுண்ட் வரும் அப்படின்னு நிறைய இஷ்யூ இங்கே போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஸ்ட்ரீட்டில் விடும்போது அதால் அதுக்கு அடுத்த இனப்பெருக்கம் உருவாகாது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3ன்னு சொல்லும் போதுன்னா 7 நாள் வரைக்கும் கேர் பண்ணணும்னு சொல்லியாங்க. அப்போ 7வது நாள் பார்க்கும்போதுன்னா என்னோட டாக் ஹாஸ்டலில் 21 நாய் மருத்துவ இதோட இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இந்த 21 கேர் பண்ணணும்னா கண்டிப்பாக குறைஞ்சது 2 பேராவது அங்கே தேவைப்படியாங்க. அந்த சூழ்நிலையில் அதை பராமரிக்கணும். ஆனால் 7 நாளில் வெளியில் விட வேண்டியதை நாங்கள் 7 நாளில் விட மாட்டோம். கண்டிப்பாக 12 நாள் தாண்டி தான் விடுவோம். ஏன்னா அது பூரணமாக குணமடைச்ச பிறகு விட்டாதான் அது இன்னொரு இடத்துல போகும்போது ஃப்ரீயாக இருக்க முடியும். இன்னும் இந்த கருத்தடை பண்ண நாய்களை நமக்கு என்னன்னா அடையாளம் காணிக்க வேண்டி அதுக்குன்னு ஏதாவது காதில் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு உள்ளதும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும். அதுக்கு என்னன்னா இனி நம்ம என்னன்னா நாகர்கோவிலில் நம்ம ஜேடி சார் இருக்காங்க, அனிமல் ஹஸ்பண்டரி ஆஃபீஸர். அவங்கள்ட்ட போய் பேசி இதுக்கான ஒரு முடிவுகள் எடுக்கணுன்றீங்க. ஆனால் அவங்களோட ஒத்துழைப்புகளும் இருந்தால் மட்டும்தான் எங்களால் இந்த குறுகிய ஒரு இதையாவது பண்ண முடியும். ஏன்னா நம்ம பண்றது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம். சொல்லப்போனா சின்ன விஷயமா இருந்தா கூட ஒரு நாள் 2ன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு வருஷத்துல என்னன்னா 750க்கு மேல பண்ண முடியுதுன்னு உள்ளதான் விஷயம். இதுக்கு இருக்க எல்லா மக்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கவர்மெண்ட் சைடு திரும்பிச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். நாய் யாருக்குமே எதிரி கிடையாது, எல்லாருக்கும் நண்பன் உள்ளதை நீங்களே உணருவீங்க.